வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கதையை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிலந்திக்கும் யானைக்கும் இடையே நடந்த பக்தியை பற்றிய கதை. புஷ்படந்தா மாலியவான் என்ற இரு சிவபக்தர்கள் கைலாயத்தில் இருந்தார்கள். எப்பொழுதும் தன் பக்தியும் தான் சிவனுக்கு ஆற்றும் சேவையுமே பெரியது என்று சண்டை போட்டுக் கொள்வார்கள். ஒரு கட்டத்தில் எல்லை மீறி சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்குமாறு ஒருவருக்கொருவர் சபித்து கொண்டனர். அப்படியே சிலந்தியாகவும் யானையாகவும் ஒரு காட்டில் பிறந்தனர். ஒரு மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது உலர்ந்த இலைகள் விழுவதை தடுக்க தினமும் சிலந்தி சிவலிங்கத்தின் மீது ஒரு வலையை உருவாக்கும். அடுத்த நாள் காலையில் வலையை பார்த்த யானை அதை அகற்றி சிவலிங்கத்தை தண்ணீரில் சுத்தம் செய்யும். இதனால் சிலந்தி கோபமடைந்து யானையின் காதுக்குள் நுழைந்தது. சிலந்தியின் விஷம் ஏறியதாலும் வலியாலும் துடித்த அந்த யானை இறுதியில் உயிரிழந்தது. சிலந்தியும் யானையின் காதில் சிக்கி இறந்து போனது. குட்டீஸ், அந்த சிலந்தியும் யானையும் சண்டையிட்டு 2 பேருமே இறந்துட்டாங்க இல்லையா? ஆனால் அவங்க 2 பேருமே சிவபெருமானோட பெரிய பக்தர்கள்னு சிவபெருமானுக்கு தெரியும். அதனால் அவர் நேரில் வந்து அவங்களுக்கு அருள் செஞ்சார். அந்த யானை ரொம்ப தூய்மையான மனசோடு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சதால் சிவபெருமான் அந்த யானைக்கு உடனே மோட்சம் கொடுத்துட்டார். அதாவது யானை இனிமே பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது கடவுள் கூடவே இருக்கும். ஆனால் அந்த சிலந்தி கோபப்பட்டு யானையை கொன்னதுனால அதற்கு பாவம் சேர்ந்துடுச்சு. அந்த பாவத்தை போக்கிக்கவும் சிவனுக்கு இன்னும் நிறைய சேவை செய்யவும் சிலந்தி மறுபடியும் பிறக்க வேண்டியிருந்தது. அந்த சிலந்தி தான் சோழ வம்சத்தில் ஒரு வீரமான இளவரசனாக பிறந்தது. அவருக்கு கோச்சங்கத் சோழன்னு பேர் வச்சாங்க. மன்னராக பிறந்தாலும் அவருக்கு தன்னோட முற்பிறவி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தது. யானை இனிமே என் பூஜையை கலைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். அதனாலேயே அவர் கட்டின 70 சிவன் கோயில்களையும் ரொம்ப வித்தியாசமாக கட்டினார். எப்படின்னு தெரியுமா? தரையிலிருந்து உயரமான ஒரு மலை மாதிரி மேடையை உருவாக்கி அதுக்கு மேலே கோவிலை கட்டினார். அந்த படிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப சின்னதாக இருக்கும். மனுஷங்க நாமளே கஷ்டப்பட்டு தான் ஏறணும். அப்புறம் எப்படி ஒரு பெரிய யானையால் உள்ளே வர முடியும்? யானை வரவே முடியாத அளவுக்கு கட்டினார். இப்படி அவர் கட்டின சிவன் கோவில்களில் ஒன்று தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். இப்படி தன் வாழ்நாள் முழுக்க சிவபெருமானுக்கே அடுக்கடுக்காக நிறைய கோவில்களை கட்டி பெரிய தொண்டு செஞ்சார். இதனால் தான் சிவபெருமான் இவருக்கு நாயன்மார் என்ற அந்தஸ்தை கொடுத்தார். குட்டீஸ், நாயன்மார்னா யாருன்றது கண்ணப்ப நாயனார் கதையிலே பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அற்புதமான கதை, கண்டிப்பாக போய் பாருங்கள். குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னென்னா, நான் தான் சிவனுக்கு நல்ல பூஜை பண்ணுறேன், மற்றவங்க பண்ணுறது சரியில்லை என்று யானையும் சிலந்தியும் நினைத்தது தான் மோதலுக்கு காரணம். மற்றவர்கள் செய்யும் உதவியோ அல்லது சேவையோ ஒருபோதும் இழிவாக நினைக்கக்கூடாது. சரி குட்டீஸ், இதோ உங்களுக்கான கேள்வி. கோச்சங்கத் சோழன் மொத்தம் எத்தனை சிவன் கோயில்களை கட்டினார்? ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 70. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய் குட்டீஸ்.